அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் சென்னையையே அதிர வைத்திருக்கும் நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் ஏற்கனவே பல குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் நடந்தது டிசம்பர் 23ஆம் தேதி. கிண்டி பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தனது ஆண் நண்பருடன் கல்லூரி வளாகத்தில் இரவு 8 மணி அளவில் ஒரு கட்டடத்துக்கு பின்னால் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இந்த ஜோடியை அச்சுறுத்தியுள்ளார். பின்னர் அந்த நபர் தன்னை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாக அந்த மாணவி கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் கூறியுள்ளார். இது காவல்துறையினரின் செய்தி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள். கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குறித்து வெளியாகும் தகவல்களும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கின்றன. 37 வயதாகும் ஞானசேகரன் கோட்டூர்புரம் பகுதியில்தான் நடைபாதையில் பிரியாணி கடை நடத்தி வருகிறார். வழக்கமாக கடையில் வியாபாரம் முடித்து திரும்பும் ஞானசேகரனுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் அனைத்து வழிகளும் நன்கு தெரிந்ததாக இருக்கிறது. சம்பவத்தன்று பிரியாணி கடையில் விற்பனையை முடித்த ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்புறம் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கு தனிமையில் இருந்த காதலர்களை தனது மொபைல் போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். பின்னர் அந்த பதிவை காட்டி சமூக வலைத்தளங்களில் பதிவிடப் போவதாக கூறி மிரட்டியதோடு மாணவரை தாக்கிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். தினந்தோறும் இரவு நேரங்களில் பிரியாணி கடை விற்பனையை முடித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு செல்வதும், அங்கு தனிமையில் இருக்கும் காதலர்களை வீடியோ பதிவு செய்து மிரட்டி பல்வேறு மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கடந்த 23ஆம் தேதி தனிநபராக சென்று மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 2011ஆம் ஆண்டு இதேபோன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு கோட்டூர்புரம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டவர்தான் ஞானசேகரன். இவர் மீது கோட்டூர்புரம், மயிலாப்பூர், வேளச்சேரி, மந்தைவெளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 15க்கும் அதிக திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் இருப்பதும் காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.